Hi friends, welcome to Samria channel. Hindi Big Boss 18 episode number 67. இன்னைக்கு ஹைலைட் பாத்தீங்கன்னா டைம் காட் டாஸ்க் தான். அதுல வந்து நம்ம ஸ்ருதிகாவும் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு டைம் காட் டாஸ்க் ரஜத் எல்லாரையும் இரிட்டேட் பண்ணி கடைசியில வந்து டாஸ்கே வந்து சுத்த வேஸ்ட் ஆக்கிட்டாரு. கஷிஷ் ரொம்ப அன்ஃபேரா ஸ்ருதிகா வந்து இந்த டாஸ்க்ல இருந்து வெளியேற்றுறாங்க. ஸோ என்னென்ன நடந்ததுன்னு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா வேக்கப் சாங் தான் இன்னைக்கு எப்பவுமே மிடில் காட்டுவாங்க. ஆனா ஃபர்ஸ்டே வந்து வேக்கப் சாங் இன்னைக்கு காமிச்சிடுறாங்க. ஸோ இதுல அவினாஷ் வந்து ரொம்ப எந்துவா டான்ஸ் ஆடுறாரு. இப்பெல்லாம் வந்து கரண் முட்டை போட்டு சாப்பிட்றத விட அவினாஷ் எந்துவா டான்ஸ் ஆடுறது தான் வந்து காட்டிட்டு இருக்காங்க. இந்த பிக் பாஸ் சாங்க்கு வந்து அவினாஷ் கால் பண்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுவாரு. ஷில்பா சொல்லிட்டு இருப்பாங்க, நீயும் டெய்லி கால் பண்ற, அந்த சைட்ல இருந்து எந்த ஆன்சரும் வரனால டெய்லி கால் பண்ணி பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சும்மா கிண்டல் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க அவினாஷ். வெளியில ஒரு பிளாங்கெட் இருக்கு. அந்த பிளாங்கெட் எடுத்து யாமினியும் கஷிஷும் போத்திட்டு இருக்காங்க. திக்விஜய் சொல்றாரு, அது என்னோட பிளாங்கெட், அதை எடுத்து நீங்க ரெண்டு பேர் போத்திட்டு இருக்கீங்களேன்ற மாதிரி சொல்லவும் யாமினி வந்து ஓ சாரி தெரியாது, இந்தாங்க வச்சுக்கோங்க பிளாங்கெட்னு கொடுக்குறாங்க. கஷிஷும் சரின்னு கொடுக்குறாங்க. அப்ப திக்விஜய் சொல்றாரு, இப்போ உங்க மேல போத்திட்டீங்களே, இனிமே நான் அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு கேட்கும். கஷிஷ் வந்து ஓ அப்ப நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலேயே போத்திப்பாங்க. அது இல்லாம கூடவே சேர்த்து இன்னும் கமெண்ட்டும் சொல்லுவாங்க, எல்லாம் சேர்க்க சரியில்லை அதனாலதான் அப்படின்ட்டு. அதாவது சேர்க்க யாருன்னு சொன்னா சாஹத்தோட தான் இப்பெல்லாம் திக்விஜய் அதிகமா பேசிட்டு இருக்காரு இல்லையா. சோ அவங்களதான் மீன் பண்றாங்க. சோ சேர்க்க சரியில்லை அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசுற அப்படின்ற மாதிரி திக்விஜய சொல்றாங்க. உடனே சாஹத் அங்க இருந்து இவ என்ன பத்தி தான் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்க சரியில்லையாமா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. நீ வேஸ்ட், நீ என்னதான் என்னை பத்தி பேசணும்னாலும் நான் உனக்கு பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சாஹத் வந்து இப்பவே நீ 10 ரியாக்ஷன் கொடுத்துட்ட, இந்தமா வந்து சண்டைக்கு எடுத்தா ரியாக்ட் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு திக்விஜயோட கை கொட்டி சிரிக்கிறாங்க. ஒரு விஷயம் நம்ம கவனிச்சோம்னா கஷிஷ்க்கு வந்து முந்தி ஸ்ருதிகா டார்கெட் ஆனாங்க. ஏன்னா வந்துட்டு திக்விஜயோட ஸ்ருதிகா ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க, அதனால ஸ்ருதிகா டார்கெட் ஆனாங்க. இப்போ வரைக்கும் ஸ்ருதிகா தான் டார்கெட்டும். அண்ட் இப்போ சாஹத் டார்கெட்டா இருக்காங்க. ஏன்னா சாஹத் வந்து திக்விஜயோட க்ளோஸா இருக்காங்க. சோ இந்த ரீசனுக்காக கஷிஷ்க்கு வந்து பிடிக்க மாட்டாங்க. ஸோ ஜென்ரலி கஷிஷ்க்கு வந்து திக்விஜயோட யாரு க்ளோஸ் ஆனா, முக்கியமா பொண்ணுங்க க்ளோஸ் ஆனாலும் வந்து அவங்களை பிடிக்காம போயிடுது, அவங்களோட சண்டை போடுறாங்க. இதை கேட்டு கஷிஷ் ரொம்ப சத்தம் போட்டு கத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த சவுண்ட் வந்து கிச்சன் வரைக்கும் கேட்குது. அதை பார்த்து சும் சொல்றாங்க ஸ்ருதிகா கிட்ட, போ வெளியில சண்டை நடக்குது, போய் சமாதானப்படுத்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஸ்ருதிகா ஃபர்ஸ்ட் ஃபன்னியா தான் சொல்றாங்க, கரனை போய் பேச சொல்லு, கரண் பேசினாலே வந்து எல்லாரும் வாய மூடிட்டு ஓடி போயிடுவாங்க, அப்படி மொக்க போடுவாரு அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. அங்க உள்ள சும் ஷில்பா எல்லாரும் சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்காங்க 3 பேரும். திரும்பவும் சும் சொல்றாங்க, நீ கத்தும் பொழுது கூட இப்படிதான் இருக்கும், எல்லாருக்கும் எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இரிட்டேட்டிங்கா இருக்கு பத்தியா, இந்த மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஸ்ருதிகா சொல்றாங்க, நீயும் சண்டை போட்டாலும் அப்படிதான் சவுண்ட் கேட்கும், நம்ம வந்துட்டு ஒரு 4 பேர் கத்தும் பொழுது நம்ம சத்தம் அதிகமா கேட்கணும்னா நம்ம கத்தி தான் பேசி ஆகணும், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கவும் சும்மா வந்து நான் இதெல்லாம் விளையாட்டுக்கு சொன்னேன், நீ வந்து சீரியஸா எடுத்துட்டு என் கூட சண்டை போட்டுறாத, ஃபன்காக சொன்னேன், சரி சாரி நான் ஃபன் பண்ணது உனக்கு புரியலன்னா சாரி அப்படி சொல்லி கேட்டுறாங்க. சோ அது பெரிய சண்டையில போல. அப்ப ஸ்ருதிகா சொல்றாங்க, ஒருத்தர் புல் பண்ணிட்டு அதை வந்து ஜோக்குன்னு சொல்லக்கூடாது சும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இது அங்கேயே முடிஞ்சிருது, சாரி சொல்லிடுறாங்க சும். சோ அதோட முடிஞ்சிருது. சோ இப்ப வெளியில வந்து கஷிஷ் அண்ட் சாஹத் சண்டை இன்னும் கொஞ்சம் பெருசா போயிட்டு சாஹத் ரொம்ப வம்பெடுத்துட்டே இருக்காங்க கஷிஷா. அப்போ விவியன் வந்துட்டு கஷிஷ் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு சொல்றாரு, நீ 30 செகண்ட்ஸ் வந்து எதுவுமே பேசாத, அவளுக்கு ரியாக்டே பண்ணாத, அவளுக்கு நீ பேசிட்டே இருந்து ஃபுட்டேஜ் கொடுத்துட்டே இருக்க, சோ அப்படியே ஃப்ரீயா விட்டுரு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு கஷிஷும் கொஞ்சம் சும்மா இருக்க ட்ரை பண்றாங்க. சோ விவியன் வந்து இப்படி உட்காந்து பேசிட்டு போயிட்டாருல, அதனால சாஹத் வந்து இப்போ விவியன் கிட்ட போறாங்க. விவியனை வம்பு இழுக்கிறாங்க. அதுக்கு விவியன் கண்டுக்காம போறாரு. அதை பார்த்து சாஹத் சொல்றாங்க, போங்க போய் பாத்ரூம்ல போய் உட்காந்து யோசிச்சுட்டு வாங்க, என்ன பேசலாம் என்ன ரிப்ளை பண்ணலாம்னு யோசிச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பவும் வந்து விவியன் எதுவும் பதில் கொடுக்கலன்னு இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் பண்ற மாதிரி சொல்றாங்க. இவர் வந்து சிக்கன் சமைச்சேன்னு சொல்லுவாரு, ஆனா வந்து வெஜிடபிள்ஸ் எடுக்கிறவங்க ஒருத்தரா இருப்பாங்க, கட் பண்ணி கொடுக்குறவங்க ஒருத்தரா இருப்பாங்க, எல்லாரும் சாரா தான் வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க, ஆனா கிரெடிட் வந்து இவர் எடுத்துட்டு போயிடுவார். யாரு கடைசியில் சிக்கன் செஞ்சது, விவியன் சிக்கன் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சாத் சொல்றாங்க. அதுக்கு திக்விஜய் செமையா சிரிக்கிறாரு. அவருக்கு தான் வந்து விவியனை பிடிக்கவே பிடிக்காது, அதனால விவியனை வம்பிழுத்த உடனே திக்விஜய்க்கு ஒரே ஹாப்பி, கை கொட்டி சிரிக்கிறாரு. கரணுமே வந்து அங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வேற சொல்றாரு, விவியன் அப்ப சிக்கன் பண்ணலையா, நான் சாரா தான் சிக்கன் பண்ணாங்களா, ஐயோ நான் விவியனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு விவியனை கூப்பிட்டு, விவியன் நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேன் தெரியாம, நான் சாராக்குள்ள சொல்லிருக்கணும், சாரா ரொம்ப நல்லா இருந்தது சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு வம்பிழுக்கிறாரு. விவியனும் நின்று பார்த்துட்டு, முடிஞ்சிருச்சா கலாச்சிட்டியா, நான் போலாமா அப்படின்னு சொல்றாரு. முடிஞ்சிச்சு போங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப சாஹத்தும் வந்து வம்பிழுக்கிற மாதிரி பேசுறாங்க. அதான் இவர் வீட்டுல எந்த வேலையும் செய்ய மாட்டாரு அப்படின்னு சாஹத் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப உள்ள போன விவியன் திரும்பி எட்டி பார்த்தாரு. ஓ உங்களுக்கு அதுக்குள்ள வந்து ரிப்ளை கொடுக்கறதுக்கு என்னன்னு யோசிச்சிட்டீங்களா, சொல்லுங்க என்ன சொல்லணும் சொல்லுங்க அப்படின்ட்டு விவியன் பேசாம பார்த்து சிரிச்சுட்டு திரும்பி போயிடுறாரு. ஓ இன்னும் யோசிக்கலையா, அப்பப்போ உங்க யோசிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சாராவையும் வந்து இங்க ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ விவியன் வந்து சாரா கிட்ட சொல்றாரு, பாத்துக்கோங்க உங்களை வந்து அவங்க ட்ரிகர் பண்றாங்க, ஸோ கேர்ஃபுல்லா இருங்கன்னு. ஈஷாவும் சொல்றாங்க, இந்த இடத்துல தான் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், நீங்க வார்த்தை எதுவும் விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் சாராவும் ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
யாமினி உள்ள வந்துட்டு விவியன் கிட்ட சொல்றாங்க, ஐயோ இந்த பொண்ணை வேற நான் தெரியாம வந்து கியூட் என் லிட்டில் சிஸ்டர்லாம் சொல்லிட்டேன், அதுக்கு ரொம்ப சாரி அப்படி சொன்னோடனே நீங்க என்ன பார்த்து சொல்லாதீங்க கேமரா பார்த்து சொல்லுங்கன்னு சொல்றாங்க. உடனே யாமினியோ கேமரா பார்த்து வெரி சாரிங்க நான் தெரியாம சொல்லிட்டேன், வெளியில இருந்தப்போ இரிட்டேட்டிங் சொன்னேன், உள்ள வந்து அவளை போய் கியூட் சிஸ்டரு அப்படி இப்படின்னு தெரியாம சொல்லிட்டேன், ஆனா அவன் நாமினேட் ஆன உடனே என்னையே டார்கெட் பண்றா, என்கிட்டயே வந்து ரொம்ப மோசமா பேசுறா, அவளோட வேற கேரக்டர் நான் இப்போதான் பாக்குறேன், ஒரு ஃபார்வர்ட் பட்டன் இருந்தா நான் போய் மாத்திட்டு போயிட்டு வேற எதனா பேசிட்டு வருவேன், தெரியாம அவளை வந்து கியூட்டு மை லிட்டில் சிஸ்டர்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. விவியனும் வந்து அதை கேட்டு ரொம்ப ஹாப்பியா சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு விவியன் ஷில்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஷில்பா கேட்குறாங்க, நீ மூவிஸ் பண்ணலாம்ல அப்படின்ட்டு. ஐயோ எனக்கு மூவிஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேணாம் எனக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லை நீ மூவிஸ் பண்ணோம், அது ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு விவியன் சொல்றாரு, இல்லை எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா வந்து நான் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் நடிச்சிருக்கேன், அதுவும் அந்த ரோல்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் போல்ஸ் அப்பார்ட், அதனால வந்து கம்பேரே பண்ண முடியாது, ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு அவரோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இந்த சைட்ல யாமினி கஷிஷ்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. இவர் பாருங்க இந்த எல்லார்கிட்டையும் நல்லா பேசுறாரு, நல்லா பழகுறாரு, ஆனா நாமினேஷன் வரும்போது வேற மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கஷிஷும் ரஜத்தும் பால்கனி மேல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னா அவினாஷை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ரஜத் சொல்றாரு, இந்த அவினாஷ்க்கு ஒண்ணுமே தெரியாது, இங்க வந்து ஒண்ணுமே பண்றதுல அவன் என்ன பண்றான், வெறும் வந்துட்டு சாப்பிடுறது தூங்குறது அப்புறம் உடம்பு காட்டுறது ஒர்க் அவுட் பண்றது இதுதானே பண்றான், இதுக்கு வந்து அவன் பேசாம ஒரு ஃபிட்னஸ் மாடலா வேற எங்கேயாவது போயிருக்கலாம்ல, இங்க என்ன பண்றான், டான்ஸ் ஆடுறது உடம்பு காட்டுறது இதுதான் பண்றான்னு கஷிஷ் வந்து நான் கூட தான் டான்ஸ் ஆடுவேன் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கஷிஷ் சொல்லிட்டு இருக்காங்க. சோ ரெண்டு பேரும் சேர்ந்து அவினாஷை பத்தி பேசிட்டு இருக்காங்க. கஷிஷ் வந்து இப்படி ரஜத் கூட அவினாஷை பத்தி பேசிட்டு கஷிஷ் போய் அவினாஷ் கிட்ட திரும்பவும் பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து உன்னோட டார்கெட் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு அவினாஷ் சொல்றாரு, எவ்ரி வீக் வந்து ஒருத்தர் வந்து ப்ரையாரிட்டியா மாறுவாங்க இந்த கேமை பொறுத்த வரைக்கும், ஸோ இந்த வாரம் வந்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா நீ வந்து என் டார்கெட்டா இருக்க மாட்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. கஷிஷும் சொல்றாங்க, நீ வந்து என்னை சேவ்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் உன்னோட பீப்புள நீ சேவ் பண்ண பிறகு காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சுன்னா அது நானா இருக்கணும், ஸோ அந்த மாதிரி என்ன செகண்ட் ப்ரையாரிட்டிலையாவது வை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அவினாஷ் வந்து ஷியோர் கண்டிப்பா நான் வைக்கிறேன், அதான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா நான் உன்னை பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டு கஷிஷ் வந்து ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆனா இன்னைக்கு ஒழுங்காவே ஒர்க் அவுட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. என்னத்தை அவங்க பார்த்தாங்களோ தெரியல, அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ தெரியல, இந்த வீட்டுக்கு அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல, என்னமோ பண்ணிட்டோம். இப்போ அவினாஷும் ஈஷாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல ஈஷா சொல்றாங்க, நான் போய் ரஜத் கிட்ட போய் பேச போறேன், அவர் வந்து என்ன பிளான் வச்சிருக்காரு இந்த டாஸ்க் பத்தி அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவினாஷ் சொல்றாரு, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு. இல்ல அங்க வந்து ஈடன் கஷிஷ் இவங்க எல்லாம் இருக்காங்க, யாமினி இவங்க எல்லாம் என்ன பிளான் பண்றாங்கன்னே தெரியல, நமக்கு வந்து 2 பேர் தான் இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஈஷா சொல்றாங்க. அதுக்கு அவினாஷ் சொல்றாரு, நீங்க 2 பேரும் எனக்கு போதும், அதாவது ஈஷா அண்ட் விவியன் இவங்க 2 பேரும் எனக்கு போதும், எனக்கு வேற யாரும் எனக்கு தேவையில்லை, நான் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவினாஷ் தைரியமா சொல்றாரு. ரஜத் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, இந்த சும்மா டைம் கார்டு ஆயிடக்கூடாது, ஆனா வந்துட்டு ஆப்போசிட் சைடு ரொம்ப வீக் ஆயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் உட்காந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் 4 பேரு இந்த பக்கம் 3 பேரு அப்படின்னு சொல்லிட்டு ரஜத் ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்காரு சாராவோட சேர்ந்து. பகா கிட்ட போய் சாத் கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க வந்து ரஜத்க்கு சப்போர்ட் பண்ண போறீங்களான்னு. அதுக்கு பகா சொல்றாரு, இல்ல ரஜத்துக்கு நான் ப்ரையாரிட்டியே கிடையாது, ஸோ நான் எதுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணோம், நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள ஸ்ருதிகா வந்து சாத்தோட உட்காந்து பேசுறாங்க. அவ ஸ்ருதிகா கேட்கறாங்க, திக்விஜய்க்கு உன்னோட பெட்டை கொடுத்துட்டியா அப்படின்ட்டு. ஆமா நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சாத்தோ. ஆனா நாளைக்கு பின்ன சண்டைன்னு வந்துச்சுன்னா நீ அந்த பெட்டை திரும்பி வாங்கிடுவல அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல நான் சண்டை வந்தா கூட வாங்க மாட்டேன் அப்படின்னு சாஹத் சொல்றாங்க. ஏய் உன்னை பத்தி தெரியாதா அப்படின்னு 2 பேரும் ஓட்டுறாங்க சாஹத்தை. சாஹத் இல்ல கண்டிப்பா உண்மையா சொல்றேன் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சாஹத். பிக் பாஸ் வந்து டாஸ்க் எக்ஸ்பிளைன் பண்றாரு. 3 சர்க்கிள் மாதிரி இருக்கு, அந்த சர்க்கிள் மேல ஏறி நடக்கணும் அப்படின்றது தான் டாஸ்க். பவுல் நிறைய தண்ணி வச்சுக்கணும், அதுல வந்து பிளாக் மார்க் ஒன்று இருக்கு, ரெட் மார்க் இருக்கு. பிளாக் மார்க் வரைக்கும் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கணும், ரெட் மார்க்கு கீழே தண்ணி இறங்குனா அவங்க அவுட்டு. ஸோ தண்ணி கீழே ஸ்பில் ஆகக்கூடாது, அந்த ரவுண்ட்ல இருந்து கீழே கால் வைக்க கூடாது, அண்ட் ஒரே டைரக்ஷன்ல தான் நடக்கணும். எவ்வளவு ஃபாஸ்டா வேணும்னாலும் நடக்கலாம், அந்த கண்டஸ்டன்ஸை பொறுத்து எவ்வளவு ஃபாஸ்டா வேணாலும் நடக்கலாம். பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. இந்த டாஸ்கோட பார்ட்டிசிபென்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்ருதிகா, சும், ரஜத் அண்ட் அவினாஷ் இவங்க 4 பேரும் தான். இந்த கேமுக்கு ரெஃப்ரியா இருக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா கஷிஷ். ஸோ கஷிஷ் வந்தா என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்ருதிகா தான் அவங்க டார்கெட்டு. ஏன்னா ஸ்ருதிகாவை தான் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது, அதனால வந்த உடனே அவங்கள தான் தூக்கணும்னு பாக்குறாங்க. போகும்பொழுதே ஈஷா கேட்கறாங்க, நீ எப்படி ஃபேரான சஞ்சாலக்கா இருக்க போறியா, அதாவது ஃபேரான ரெஃப்ரியா இருக்க போறியான்னு கேட்கறாங்க. அதுக்கு கஷிஷ் வந்து இல்லன்னு தான் சொல்றாங்க போல இருக்கு. ஆனா போகும்பொழுது சொல்லிட்டு போறாங்க, இல்ல நான் ஃபேரா தான் இருப்பேன் அப்படின்ட்டு எல்லா கூட்டத்துல வந்து சொல்லிட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சுத்த ஆரம்பிக்கிறாங்க, ஒரே டைரக்ஷன்ல தான் சுத்தணும்னு சொல்றாங்க. அப்போ ரஜத் கேட்கிறாரு, ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்தினா தானே வந்து கிளம்சி ஆகும், அப்பதானே இடிச்சுப்போம், அப்பதான் தண்ணி கொட்டும் அப்படின்னு. ஸோ அப்பவே அவர் பிளான் பண்ணிட்டாரு எல்லாரும் இடிச்சு தள்ளணும்னு சொல்லிட்டு. கஷிஷ் சொன்னாங்க, இல்ல பிக் பாஸ் வந்து ஒரே டைரக்ஷன்ல தான் சுத்தணும்னு சொல்லியிருக்காரு. பிக் பாஸ் வந்து இன்னொரு ஒரு அதிகாரத்தையும் கொடுக்குறாரு ரெஃப்ரிக்கு. ரெஃப்ரி எடுக்கிற முடிவு தான் ஃபைனல் அண்ட் நான் வந்து அதுல தலையிட மாட்டேன் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிடுறாரு.
இப்ப தண்ணி ஃபில் பண்ணிட்டு எல்லாரும் வந்து ஒரே டைரக்ஷன்ல சுத்திட்டு இருக்காங்க, கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்த ஆரம்பிக்கிறாங்க. சோ சுத்த ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட்ல என்ன பண்றாரு, ரஜத் வந்து வேகமா எல்லாரையும் இடிச்சு தள்ளிட்டு 3 பேரையும் கீழே தள்ளிடுறாரு. தள்ளிட்டு அவர் பாட்டுக்கு ஃப்ரண்ட்ல போறாரு. என்ன எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க, என்ன இப்படி வந்து பண்றீங்க, இது சரியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ கஷிஷ் மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, கேம்ல வந்து எங்கேயுமே இல்ல, இடிச்சு தள்ளக்கூடாது யாரையும் அப்படின்னு சொல்லிட்டு கேம்ல இல்லவே இல்லை, ஒரே டைரக்ஷன்ல சுத்தணும்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய கேம்ல வந்துட்டு இடிச்சு தள்ளக்கூடாதுன்னு இல்ல. அதனால ஃபர்ஸ்ட் அவர் இடிச்சு தள்ளி ஸ்ருதிகா கீழே விழுந்ததுனால ஸ்ருதிகா அவுட் இந்த கேம்ல இருந்துன்னு சொல்றாங்க. அப்போ பார்க்கும்பொழுது ரஜத்தோட கையில இருக்கிற தண்ணி வந்து அந்த ரெட் லைனுக்கு கீழே போயிருக்கு. சோ ஸ்ருதிகா என்ன கேக்குறாங்கன்னா, ஆக்சுவலா பிக் பாஸ் ரூல்ஸ் படி இந்த ரெட் லைனுக்கு கீழே தண்ணி போயிடுச்சுன்னா அவங்க தான் அவுட். எனக்கு வந்து ரெட் லைன் கீழே எல்லாம் தண்ணி போல, நான் ஜஸ்ட் கீழே தான் வந்தேன். ஸோ பிக் பாஸ் ரூல் பிரகாரமே வந்து அவர் குவாலிஃபைடு இல்லை இந்த ரவுண்டுக்கு. ஸோ அவரை தானே நீங்க வந்து எலிமினேட் பண்ணோம் அப்படின்னு கேட்கறாங்க. அவர் தள்ளி விட்டது பிரச்சனை இல்லைன்னு சொன்னா கூட. அதுக்கு கஷிஷ் சொல்றாங்க, இல்ல ஃபர்ஸ்ட் நீ தான் வந்து காலை கீழே வச்ச, அதாவது ரஜத் தள்ளி விட்டாலும் காலை கீழே வைக்காம தலையில வச்சுக்க முடியும் காலை, இப்படிலாம் வந்து அன்பேரா ஜட்ஜ் பண்ணா என்ன சொல்றது. எல்லாரும் சண்டை போடுறாங்க, இது அன்பேரா இருக்கு, இது கரெக்டா இல்லைன்னு. ஆனா கஷிஷ் மட்டும் இல்ல நான் சொல்றதுதான் ஃபேர் டிசிஷன் அப்படின்னு நிறைய பேர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கன்றாங்க, நிறைய பேர் வந்து ரஜத்தை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கன்றாங்க. எதையுமே கஷிஷ் கேட்கற மாதிரி இல்ல. ஆக்சுவலா ஃபேரா ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா ரஜத்தை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்கணும் இந்த ரவுண்ட்ல இருந்து. ஏன்னா அவர் வந்து பண்ணது தப்பு. டாஸ்க் எடுத்த உடனே இப்படி இடிச்சு தள்ளிட்டு போறது வந்து தப்பு. ஆக்சுவலா இந்த ரவுண்ட் எப்படி விளையாண்டுருக்கலாம்னா, ஃபாஸ்டா ஒருத்தர் போயிருக்கலாம், அவங்க பின்னாடி வரவங்களாம் அவங்களை ஃபாஸ்டா ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பாங்க, திடீர்னு ஸ்லோவா நடக்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ தட் பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு ஸ்ட்ரக் ஆவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரக் ஆகுற டைம்ல வந்து அவங்களை அவுட் பண்ணி கீழே இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது மைண்ட் கேமா விளையாண்டுருக்கலாமே ஒழிய இந்த மாதிரி புஷ் பண்ணி தள்ளி விட்டுட்டு விளையாண்டுருக்க கூடாது. இதை வந்து ரஜத் எப்பவுமே இப்படிதான் ரொம்ப அன்பேரா எதனா பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருக்காரு. அதுவும் இந்த தடவைலாம் வந்து ஓவர் போர்ட் ஆயிடுச்சு, ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டாரு, எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு போயிட்டு அதை வந்து கரெக்ட்னு வேற சொல்றாரு. ஸோ ஃபைனலா வந்து ஸ்ருதிகா அவுட். ஒரு ரவுண்டுக்கு ஒருத்தர் தான் வந்து டிஸ்குவாலிஃபை, அதாவது ஒருத்தர் தான் எலிமினேட் பண்ண முடியும்ன்றதுனால நான் ஸ்ருதிகாவை எலிமினேட் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிக் பாஸ் வந்து இப்போ கேட்கறாங்க, பயங்கர சண்டை நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு டிசிஷன் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க வந்து திரும்பி ரீமேட்ச் வைங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால அவினாஷும் சொல்லிட்டு இருக்காரு, இது ஃபேராவே இல்ல, ஸோ நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். அப்படி பார்த்தா எங்க 3 பேர்ல தண்ணி யாருக்கு ஜாஸ்தியா இருக்குன்னா சும்க்கு தான் ஜாஸ்தியா இருக்கு, ஸோ சும்மையை நம்ம செலக்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சும் த வின்னர்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு அவினாஷும் சேர்ந்து. அவினாஷ் வந்து இந்த டாஸ்க்ல ரொம்ப ரொம்ப ஃபேரா நடந்துட்டாரு. ஆச்சரியமா இருந்தது, அவினாஷா எப்படி இவர் அவ்வளவு நல்லவர் இல்லையே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு நமக்கு. ஆனா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேரா நடந்துட்டாரு இந்த தடவை டாஸ்க்ல. ஆனா அவரோட ரெக்கார்ட்ஸ் முன்னாடி போய் யோசிச்சு பார்த்தா எப்பவுமே வந்து அவர் டாஸ்க்னு வரும்போது ஃபேரா தான் விளையாண்டுருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ பிக் பாஸ் வந்து கேட்கிறாரு, ரொம்ப சண்டையா இருக்குன்னு ஒண்ணு என்ன முடிவு பண்ணிருக்கீங்க கஷிஷ் அப்படின்னு சொல்லிட்டு. கஷிஷ் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்ருதிகா கால் கீழே வச்சதுனால ஸ்ருதிகா தான் அவுட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே ஃபைன், அப்படின்னா உங்க டிசிஷன் வந்து ஓகே, ஸ்ருதிகா வந்து இந்த ரவுண்ட்ல இல்ல, இனிமே அடுத்த ரவுண்ட்ல இருந்து இல்ல டைம் காட் டாஸ்க்ல, ஆனா ஸ்ருதிகா வந்து இப்போதுல இருந்து ரெஃப்ரியா மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரே ஹாப்பி. ஸ்ருதிகாக்கு வந்து இப்போ வாங்கடா வச்சு செய்யறவங்க எல்லாரையும்ன்ற மாதிரி ஸ்ருதிகா குதிக்கிறாங்க. கரண் பாக்காஜி எல்லாம் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ பாக்கலாம் வாங்க அப்படின்ட்டு ஸ்ருதிகா வந்து ரவுண்ட் அடிங்க எல்லாரும் அப்படின்றாங்க. சோ இப்ப திரும்பவும் ரவுண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்ச ஃபியூ செகண்ட்ஸ்ல என்ன நடக்குதுன்னா, சாகத் வந்து தள்ளி விட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து ரஜத் வந்து அன்பேரா நடந்தப்போ அப்போ சாகத் கத்திட்டு இருந்தாங்க, இது ரொம்ப தப்புன்ற மாதிரி. சோ இருந்த எல்லா கோவத்தையும் கொண்டாந்து இங்க காட்டிட்டாங்க, ரஜத்தோட டப்பாவை தள்ளி விட்டாங்க. அவர் தண்ணி அவ்வளவும் கீழே கொட்டிருச்சு. ஸ்ருதிகா உடனே என்ன சொல்லிடுறாங்க, அவுட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னது இது அவுட் கிடையாதுன்னு அவினாஷும் கத்துறாரு, இல்ல இது ஃபேர் கிடையாது, இது அவுட்டே கிடையாது, ரீமேட்ச் வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வெளியில இருந்து ஒருத்தர் வந்து எப்படி தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதிகாவோட வாதம் என்னவா இருக்குன்னா, என்ன வந்து தள்ளி விட்டு தானே அவுட் தள்ளிவிட தப்பு இல்லைன்னு போன கேம்ல டிசைட் பண்ணி ஒருத்தர் எலிமினேட் பண்ணிருக்கீங்க. சோ நானும் அந்த டிசிஷனையே வந்துட்டு முன்னிறுத்தி நானும் டிசைட் பண்றேன், தள்ளி விடுறது தப்பு இல்ல, அதனால தள்ளி விட்டாலும் அவுட் தான், தண்ணி வந்து தீந்து போயிடுச்சு, அதனால ரஜத் வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாரும் ஆளாளுக்கு பேசுறாங்க, கிடையவே கிடையாது, இது தப்பு, இது நாட் ஃபேர், பயாஸ்டா இருக்கு அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வந்து இப்ப ஸ்ருதிகா கிட்ட கேக்குறாங்க, ஸ்ருதிகா என்னமா டிசைட் பண்ணிருக்கா அப்படின்ட்டு. இல்ல பிக் பாஸ், என்ன வந்து தள்ளி விட்டப்போ அவுட்னு சொல்லிட்டாங்க, அதே மாதிரி இப்ப ரஜத்துக்கும் தள்ளி விட்டு அவுட் ஆயிடுச்சு, சோ ரஜத்தும் அவுட் அப்படின்னு கஷிஷ் சொல்றாங்க. அப்ப நானும் தள்ளி விட்டுமா, நானும் பண்ணட்டுமா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என்ன வந்து அவங்க பண்ணாங்க, அது ஃபேரா இல்ல, சோ அதே மாதிரி அவருக்கு நடந்துச்சு. சோ அதை ஒத்துக்கிறவங்க வந்து இதையும் ஒத்துக்கணும். பிசிக்கல் வயலன்ஸை நீங்க சப்போர்ட் பண்றவங்க தானே கஷிஷ் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரஜத் வந்து பிசிக்கல் வயலன்ஸ் எங்க இருந்து வந்துச்சு, வீடியோ வந்து பாருங்க, நான் வந்து தள்ளவே இல்ல, உங்களுக்கு முன்னாடி ஃபாஸ்டா உடனே நீங்க விழுந்தீங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸ்ருதிகா சொல்றாங்க, கிடையவே கிடையாது, நீங்க வந்து கையை வச்சு புஷ் பண்ணிட்டு போனீங்க, இடிச்சுட்டு போனீங்க, அதனாலதான் நாங்க 3 பேருமே கீழே விழுந்தோம் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க.
ஸோ இப்போ வந்து பிக் பாஸ் வந்து கேட்டுட்டாரு, ஸ்ருதிகா டிசிஷன் தான் ஃபைனல். ஸோ ஸ்ருதிகா டிசைட் பண்ணி ரஜத் வந்து அவுட் ஆயிட்டாரு. ரஜத் இனிமே இங்க இருந்து நீங்க ரெஃப்ரி அப்படின்ட்டாரு. உடனே ரஜத் வந்து அப்படியா இப்ப நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரஜத் போய் மெதுவா தான் சோஃபால உட்காந்து எல்லாரும் பேசுறதை பார்த்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் மேட்ச் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அவினாஷும் சும்மா பேசிக்கிறாங்க, நம்ம 2 பேர் வந்து ரொம்ப ஃபேரா விளையாடுவோம், எவ்வளவு டைம் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையா விளையாடுவோம், அண்ட் உங்களை யாராவது தள்ளி விட்டாங்கன்னா நான் உங்களை நாமினேஷன்ல பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அதே மாதிரி என்ன யாராவது தள்ளி விட்டாங்கன்னா நீங்க அவங்களை நாமினேஷன்ல பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவினாஷ் ஓப்பனாவே எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ ஃபேரா விளையாடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கை தட்டி நீங்க 2 பேரும் ரொம்ப ஃபேரா விளையாடுறீங்க, அதனால நாங்க யாருமே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு பேசக்கூட மாட்டோன்ற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க, அமைதியா இருப்போம்ட்டு. அவினாஷ் சொல்றாரு அந்த மாதிரிலாம் வேண்டாம், பேசுங்க, எங்க கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் பண்ற மாதிரி என்ன விஷயம்னாலும் பண்ணுங்க, ஆனா வந்து புஷ் மட்டும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க, சுத்திக்கிட்டே இருக்காங்க அந்த ரவுண்டு. இது காலையில் வரைக்கும் ஆனாலும் போகலாம் அப்படின்ட்டு ஃபேர் கேம் விளையாடலாம்னு சொல்லிட்டு தான், ஃபன்னா எடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் அவினாஷ் வந்து சுத்திட்டு இருக்காரு. இப்போ சாகத்தை வந்து வம்பிழுக்கிறாரு ரஜத்தை. அவர் வந்து நீ வந்து தள்ளி விட்டுட்டல, நீ 2 மணி நேரம்லாம் எத்தனை தடவை அழுதுட்டு உட்காந்துருக்க, அப்பெல்லாம் நான் தானே வந்தேன் அப்படிலாம் சொல்லிட்டு பர்சனலா போறாரு ரஜத். எத்தனை ஓட்ஸ் சாகத் உனக்கு கிடைச்சதுன்னு, அதாவது அவங்க பாலிடிக்ஸ்ல இருந்தாங்கல்ல, அதுல வந்து எத்தனை ஓட்ஸ் உனக்கு 30 ஓட்ஸ்ல அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அதுக்கு உடனே சாத் வந்து நான் உன் கேசஸ் எல்லாம் எத்தனைன்னு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே ரஜத் வந்து சொல்லு எவ்வளவு கேசஸ் இருக்கு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. சாத் சொல்றாங்க இதுதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம், நான் பர்சனலா போக மாட்டேன், நீ பர்சனலா போற பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தாரா வந்து சொல்றாங்க என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்பு, நீ வந்து பண்ணிருக்க கூடாது. அதே மாதிரி ஸ்ருதிகாவை பார்த்து சொல்றாங்க நீ டெசிஷன் கொடுத்தது தப்புன்ட்டு. அதுக்கு ஸ்ருதிகா சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து இருந்த சஞ்சாலக் வந்து ஒழுங்கான டெசிஷன் கொடுத்திருந்தாங்கன்னா நானும் ஒழுங்கான டெசிஷன் கொடுத்திருந்திருப்பேன், ஒழுங்கா போயிருக்கோம் கேம். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் அப்படி நடக்கலையே, என்ன தள்ளினப்போ அது கரெக்ட்னு சொன்னாங்கல்ல, அதனால நானும் வந்துட்டு இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரஜத் சொல்றாரு நான் வந்து தள்ளல, கீழெல்லாம் தள்ளி விடல, நான் வந்து ஃபாஸ்டா தான் நடந்தேன், வீடியோ கிளிப்பிங் பாருங்கன்றாங்க. அதுக்கு சாரா சொல்றாங்க அதெல்லாம் விஷயம் கிடையாது, வெளியில இருக்கவங்க வந்து தள்ளக்கூடாது, அவ்வளவுதான், கேம்குள்ள இருக்கிறவங்க என்னன்னாலும் பண்ணிக்கலாம், வெளியில இருந்து யாரும் வந்து தள்ளக்கூடாது, சாத் வெளியில இருந்து வந்து தள்ளினதுனால அது தப்பு அப்படின்னு சாரா சொல்றாங்க. இந்த விஷயம் வந்து சுருக்குன்னு ரஜத்துக்கு ஏறவும் வெளியில இருக்கிறனால நான் வெளியில இருக்கேன் இப்போன்னு சொல்லிட்டு நான் போய் தள்ளுறேன்னு சொல்லிட்டு ரஜத் ஃபாஸ்டா போயிட்டு சும்மோட கையில அந்த தண்ணியை தள்ளி விட்டுறாரு. இப்போ நடந்த இந்த இன்சிடென்ட்டை பார்த்து எல்லாரும் கத்துறாங்க ரஜத் இப்படி பண்றீங்க, கேமையே வந்து கொலாப்ஸ் பண்றீங்களே, ஒரு கேமை நல்லா விளையாண்டுக்கலாம். காரன்லாம் கேட்கிறாரு பல மணி நேரம் போக வேண்டிய கேமை செகண்ட்ஸ்ல முடிச்சு விட்டுட்டியே நீ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சும்மா வந்து கேட்கறாங்க என்ன எதுக்கு தள்ளுறீங்க, நான் வந்துட்டு பேசாம தானே இருந்தேன், உங்களை தள்ளினவங்க வேற ஒருத்தவங்க, உங்களை பேசினவங்க வேற ஒருத்தவங்க, ஆனா என்ன வந்து எதுக்காக வந்து பகடக்காய் ஆக்குறீங்க அப்படின்ற மாதிரி சும்மா கேட்டுட்டு இருக்காங்க. அவினாஷுமே வந்து இது ஃபேர் இல்ல, திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணலாம் கேம அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்குள்ள பிக் பாஸ் வந்து கேக்குறாரு ரஜத் என்ன டிசைட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரஜத் சொல்றாரு தண்ணிய வந்து அவுட் சைடரா இருந்து நான் வந்து தள்ளி விட்டுட்டேன், ஆனா வந்து அது எதுக்குன்னா உங்களுக்கு வந்து புரியணும் எப்படி இருக்கும், அதை தள்ளி விட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த வருத்தம் வந்து தெரியணும், அதுக்காக தான் நான் பண்ணேன். ஸோ வேணும்னா நம்ம ரீஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி அவர் ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள பிக் பாஸ் கேட்கிறாரு உங்க முடிவு தான் என்ன, கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே கொஞ்ச நேரம் ரஜத் யோசிச்சுட்டு இல்ல பிக் பாஸ் சும்மோட தண்ணி வந்து கீழே ஸ்பில் ஆயிடுச்சு, அதனால சும் அவுட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவினாஷ் தான் வந்து டைம் காட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு சும்க்கு வந்து வை ரஜத் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவினாஷ் வந்து அவரோட தண்ணி எடுத்துட்டு வந்து பாதி ஊத்துறாரு. இல்ல இதெல்லாம் ஒர்க் ஆகாது, பாதி ஊத்துனா 2 பேருக்கும் ரெட் லைன் கீழே போயிடுது, ஸோ 2 பேருமே அவுட் ஆயிடுவோம், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சும் சொல்றாங்க. டிசைடட் இப்போ வந்து அவினாஷ் தான் வந்து டைம் கார்டன். நான் அவினாஷ் வந்து ரொம்ப ஹாப்பியா இல்லை, எனக்கு வந்து ஃபேரா விளையாண்டு நான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன், நான் இந்த மாதிரி ஜெயிக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் ஷில்பா எல்லாரும் காரன் எல்லாருமே வந்து அவினாஷை பாராட்டுறாங்க. நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேர் சைடை உங்ககிட்ட நாங்க பார்த்ததே இல்லை இது வரைக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நீ இந்த மாதிரி உன்னோட இந்த சைட் ஃபேஸை பாக்குறதுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் கட்டி பிடிச்சி விஷ் பண்றாங்க அவினாஷை. ஈஷாவும் ஒரு டைம்ல வந்துட்டு என்ன பரவாயில்லையே எடுத்துக்கோ, ஏன் உனக்கு தானே சாதகமா எல்லாம் நடக்குதுன்றாங்க. ஆனா அவினாஷ் சொல்றாரு இல்ல எனக்கு வந்து ஃபேரா நடந்துதான் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ திரும்பவும் இந்த சண்டைலாம் போகுது, என்ன எப்படி தள்ளலாம் அப்படின்ற அந்த ஃபைட் எல்லாம் போயிட்டு இருக்கு. இது நடுவில் வந்து ரஜத்தை வந்து கேங்ஸ்டர் மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு ரஜத் வந்து கேங்ஸ்டர் சொல்றாங்க ஸ்ருதிகா என்ன அப்படி சொல்றாங்க. அதிகா சொல்றாங்க நான் சொல்லல, இந்த வார்த்தை வந்து நீ தான் சொன்ன உன்னை பத்தி கேங்ஸ்டர்னு சொல்லிட்டு, அதை தான் நான் திருப்பி சொல்றேன்னு சொல்றாங்க. அப்போ இதை வந்து நீங்க வெளியில வந்து சொல்லியிருக்கணும், அப்ப தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்லவும் திக்விஜய் சொல்றாரு சரி இப்போ ஸ்ருதிகாக்கு உங்களை கேங்ஸ்டர் சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க
அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போய் நிக்கிறாரு. பொண்ணுங்களை பத்தி ரொம்ப பேசுவீங்க, பொண்ணுங்களை டச் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்ட்டு. இப்போ வந்து பிசிக்கலா அவங்களை ஹர்ட் பண்ணிட்டு போய் வின் பண்றது கரெக்டா? இது மட்டும் பொண்ணுங்களை டச் பண்றது இல்லையா அப்படின்னு திக்விஜய் கேட்கிறாரு. நான் எங்க டச் பண்ணேன், நான் ஃபாஸ்டா போகும்போது பட்டுச்சு, அவ்வளவுதான், இதில் டச் பண்றது எப்படி ஆகும் அப்படின்னு, பிசிக்கல் வயலன்ஸ் பண்ணிட்டு டச் பண்ணலன்னு வேற சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு திக்விஜய் வந்து கோமா பேசிட்டு இருக்காரு. ஸ்ருதிகாவும் அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, ஆமா நீ வந்து நீ பண்ணது தப்பு அப்படின்னு ரஜத் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னதான் திக்விஜய் ஸ்ருதிகா மூஞ்சிக்கினாரா நீ என் ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாலும் எங்க பிரச்சனை நடக்குதோ அங்கெல்லாம் ஸ்ருதிகாக்காக திக்விஜய் வந்து நிக்கிற மாதிரி தான் தெரியுது. ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறாரு. நீ என்ன விரும்புறியோ இல்லையோ நான் உனக்காக பேசுவேன் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயும் நிக்கிற மாதிரி தான் தெரியுது. அது ரொம்ப கியூட்டா இருக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப். அதாவது இவர் சைட்ல இருந்து ஸ்ருதிகா மேல காட்டுற அன்பு வந்து ரொம்ப ரொம்ப ஜென்யூனாவும் அழகாவும் தெரியுது எனக்கு. சாத் வந்து பர்சனல் அட்டாக் பண்றாள் என்னன்னு சொல்லி சாரா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவர் தான் வந்து ஆக்சுவலி பர்சனல் அட்டாக் ஆரம்பிச்சவரே வந்து ரஜத் தான். சோ என்ன பர்சனல் அட்டாக் பண்றாள், இவ்வளவு சான்ஸ் கிடைக்கும் போது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சாரா சொல்றாங்க, அவ பொண்ணு, சோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ, அவளை எதுவும் அட்டாக் பண்ணிடாத அப்படின்னு சொல்றாங்க. ரஜத் சச்சா நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், இவ்வளவு நாள் வந்து நான் அவளை நாமினேட் பண்றதுக்குலாம் யோசிச்சுட்டு இருந்தேன், இனிமே பண்ணுவேன், சூப்பரா பண்ணுவேன், அவளை வச்சு செய்வேன் அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்றாரு. ஸ்ருதிகா, கரண், ஷில்பா இவங்கெல்லாம் வெளியில நின்று பேசிட்டு இருக்காங்க. சும்மா ஸ்ருதிகாவும் சொல்றாங்க, இவர் மேல எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது, இப்போ சுத்தமா அவர் மேல இல்ல அப்படின்ற மாதிரி சும்மா சொல்றாங்க. ஸ்ருதிகாவும் சொல்றாங்க, நான் கூட சொல்லிட்டு இருந்தேன் இவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லு நல்ல பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ சுத்தமா போயிடுச்சு அவர் மேல இந்த மரியாதை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திரும்ப உள்ள போறாங்க. விவியன் அப்ப சொல்லிட்டு இருக்காரு ரஜத் கிட்ட, நீ பண்ணது ரொம்ப தப்பு, கேமே வந்து நீ ஸ்பாயில் பண்ணிட்ட அப்படின்ட்டு. அதுக்கு ரஜத் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வேணா நான் ஸ்பாயில் பண்ணிருக்கலாம், ஆனா அதுக்கப்புறம் ஃபேரா போயிருக்கலாம் கேம், ஆனா ஃபேராவே போல அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்றாரு. இல்ல நீ ஸ்டார்ட் பண்ண எண்ட் பண்ணதும் நீ தான், சோ மொத்தமாவே வந்து கேமை ஸ்பாயில் பண்ணதே நீ தான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. அதுக்குள்ள சும் வந்துட்டு, ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது எனக்கு, இனிமே உன் மேல அந்த சாஃப்ட் கார்னர் எல்லாம் கிடையாது, நீ வெறும் டூ தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ரஜத் போயிட்டு சும் கிட்ட கேட்கிறாரு, சாரி கேட்கிறாரு, நீ வந்து தப்பே பண்ணல, ஆனா நான் வந்து பண்ணேன், அது எதுக்குன்னா வந்து அவங்களுக்கு தெரியணும், பண்ணவங்களுக்கு தெரியணும் எவ்வளவு ஹர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு, நான் வந்து உங்ககிட்ட சண்டை போடல, நான் வந்து உங்க தள்ளி விடல, அப்போ வந்து எனக்கு என்ன பழி வாங்கி என்ன பிரயோஜனம், என்ன எதுக்கு பலிகடாவாக்குன, அதனால நீ கொடுக்குற ரீசன்ஸ் எல்லாம் ஒத்துக்கவே முடியாது, நீ ஒரு வெஸ்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சும் வெளியில போய் திட்டிட்டு இருக்காங்க. ரஜத் வெளியில வராரு. ரஜத்தை பார்த்து நீ ஃபவுல் கேம் ஆடின, பர்வர்ட் அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ரஜத்தும் வந்து திருப்பி பேசிட்டே இருக்காரு, நான் இந்த ரீசனுக்காக தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. ஆனா வந்து ரஜத்தை பிடிச்சி திட்டிட்டே இருக்காங்க, நீலாம் எப்படி வந்து இவ்வளவு மெடல் வாங்கினன்னு தெரியல, எல்லாமே இப்படிதான் ஏமாத்தி வாங்கியிருப்ப போல அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. டாஸ்க் நடந்துட்டு இருக்க சந்தர்ப்பத்துல சாத் என்ன பண்றாங்க, யாமினி வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி வைக்கிறாங்க. அந்த ஃப்ரையை வந்து யாமினி தட்டுல இருந்து சாத் எடுத்துட்டு வந்துடுறாங்க கேட்காம கொள்ளாம. சோ இப்படி ஒரு விஷயம் நடக்குது. இப்போ அவினாஷ் என்ன பண்றாரு, டைம் கார்டு ஆயிட்டாரா, எல்லாருக்கும் டாஸ்க் அசைன் பண்றதுக்காக உட்கார வைக்கிறாரு. யார் என்னென்ன ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுல வந்து எல்லாருக்கும் ஒர்க் ஈக்குவலா பிரிச்சு கொடுக்குறாங்க. யாருமே வந்து வேலை செய்ய மாட்டேன்லாம் சொல்லவே இல்லை இந்த தடவை. திக்விஜய் கூட வந்துட்டு ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா வந்து இந்த தடவை ரொம்ப ஃபேரா அவினாஷ் நடந்துக்கிட்டதுனால எல்லாருக்குமே அவர் மேல வந்து ஒரு நல்ல எண்ணம் வந்துருச்சு. அதனால யாருமே வந்து எதிர்த்தே பேசல, எல்லாருமே வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சூப்பர் காம்போ டின்னருக்கு போட்டிருக்காரு. யாருன்னா விவியனும் திக்விஜயும், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் டின்னர் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் யாமினிக்கு வந்து டேபிள் துடைக்கிற வேலை கொடுத்துருக்காரு. 3 டைம்ஸ் வந்து டேபிள் துடைக்கணும். இன்கேஸ் யாராவது டேபிள்ல ஒழுங்கா பிளேட் எடுத்துட்டு போல அப்படின்னா வந்துட்டு நீ அவங்க கிட்ட சண்டை போடலாம், நீ ஃபுட்டேஜ் எடுத்துக்கலாம். இப்போ ஈஷா வந்து டேபிள்ல பிளேட் அப்படியே வச்சுட்டு போனானா நீ அவகிட்ட போய் கேளு, ஏன் வச்ச எதுக்கு வச்சேன்னு கேளு, சண்டை போடு, அவ செய்யலன்னா ஆனா நீ தான் கழுவணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு யாமினி கிட்ட. கரண் கிட்ட வராரு. கரண் கிட்ட வந்து நீ எப்பவுமே வந்து ஜிம் பூல் இந்த பக்கம் தான் நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த வேலையை வந்து நம்ம சேர்ந்து செஞ்சுக்கலாம். சோ உங்களுக்கு நான் இந்த வேலை கொடுக்க போறது இல்லை, உங்களுக்கு வேற ஒரு புது வேலை அசைன் பண்ண போறேன். அது என்னன்னா, மத்தவங்க செய்யற வேலையெல்லாம் நீங்க வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும், அதுதான் உங்களுக்கு வேலை. யாராவது ஒருத்தர் அவங்களோட வேலையை செய்யலைன்னா அந்த வேலையை அவங்களை செய்ய வைக்கணும், செய்யலைன்னா நீங்க செய்யணும் அதை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ கரணும் வந்து ஓகே சொல்லி எடுத்துக்கிறாரு. நைட் டைம்ல பாத்தீங்கன்னா ஈவினிங்க்கு மேல எல்லாரும் வந்து பூல் பார்ட்டி மாதிரி ஒண்ணு வைக்கலாம். ஈவினிங் எல்லாரும் வந்து பூல்ல குதிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். ஈவினிங் டைம்ல எல்லாத்தையும் மறந்துட்டு ஈவினிங் டைம்ல வந்து சில் பண்ணலாம். நம்மலாம் இதை வந்து ஒரு ஆக்டிவிட்டியா வச்சு பண்ணலாம். அப்புறம் வெளியில உட்காந்து எல்லாரும் சாப்பிடலாம், பொட்டேட்டோ சிப்ஸ் செஞ்சு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் புது ஐடியாஸ் கொண்டு வராரு. எல்லாரும் அதுக்கு ஒத்துக்குறாங்க. இப்போ ஒர்க்லாம் அசைன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வாங்க எனக்கு கிச்சன் நீட் பண்றதுக்காக எல்லா மக்களும் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு கிச்சன் நீட் பண்றதுக்காக உள்ள கூட்டிட்டு போயிடுறாரு. இப்போ யாமினி வெளியில வந்துட்டு கரண், ஸ்ருதிகா, சும் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்ட வந்து நியாயம் கேட்க வராங்க. என்னன்னா வந்து இந்த மாதிரி நான் பொட்டேட்டோ சிப்ஸ் செஞ்சு வச்சிருந்தேன், சாத் வந்து டக்குன்னு எனக்கு கேட்காம எடுத்துட்டு போயிட்டா, அப்படி இதை பத்தி கேட்டு சொல்லுங்க அப்படின்ட்டு. அதுக்கு கரண் சொல்றாரு, உனக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு, இந்த விஷயத்த வந்து அப்படியே விட்டுடலாம், இல்லைன்னா இது ஒரு டாபிக்கா எடுத்து பெரிய லெவல்ல கொண்டு போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீ இதை ஒரு டாபிக்கா எடுக்கணும்னு நினைச்சனா நீ போயிட்டு நேரா டைம் கார்டு கிட்ட போ.
டைம் காட் கிட்ட போயிட்டு சொல்லு, அதாவது அவினாஷ் தானே இப்போ டைம் காட், அவர்கிட்ட போய் இந்த விஷயத்தை எடுத்துட்டு போ. இவரும் சாகத்தும் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவர்கிட்ட நீ சொன்னா அவர் வந்து வேற லெவல்ல வந்து பிரச்சனை பண்ணுவாரு. ஸோ தட் என்ன ஆகும், உனக்கு நியாயம் கிடைக்கும் அண்ட் அவங்களும் நல்லா சண்டை போடுவாங்க. ஸோ உனக்கு ஜாலியா இருக்கும். இது மூலமா உனக்கு வந்து நிறைய ஃபுட்டேஜ் கிடைக்கும். சரி இது வேணான்னு நீ நினைச்ச, இதை முடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சனா நிறைய ஃப்ரைஸ் செஞ்சு கொண்டு போயிட்டு சாரத் கிட்ட, இல்லை எப்போல்லாம் நீ ஃப்ரைஸ் செய்வியோ அப்போல்லாம் சாரத் கிட்ட கொண்டு போயிட்டு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா இந்த விஷயம் முடிஞ்சிடும். ஸோ என்ன பண்ண போறியோ நீ டிசைட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்குள்ள சாத் அங்க வராங்க. சாத் கிட்டே டைரக்டா யாமினி கேக்குறாங்க, எதுக்கு என்னோட ஃப்ரைஸ் எடுத்து சாப்பிட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சாத் சொல்றாங்க, நான் எப்போ சாப்பிட்டேன், எது சாப்பிட்டேன்னா ஒன்னு நீ வந்து கேம் ப்ளே பண்ணாத, நீ சாப்பிட்டல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் ஒன்னும் கிச்சடி வச்சில்லையே, கிச்சடி சாப்பிட்டேன்னா நான் அதை கேட்க போறது இல்லை, பொட்டேட்டோ ஃப்ரைஸ் ஏன் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன்னு சிரிச்சிடுறாங்க எல்லாரும் சிரிச்சோன்னே யாமினி கோவம் வந்துடுது. உங்களெல்லாம் ஒரு பெரிய ஆளுன்னு நினைச்சு நான் வந்து பேசினேன் பாத்தீங்களா, என்ன சொல்லணும், நீங்களாம் வந்து நியாயம் கேட்டு வாங்கி தருவீங்கன்னு வந்தேன் பாத்தீங்களா, இப்ப நீங்க எதுனா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, உங்க தட்டுல இருக்கு ஒண்ணு, நான் கேட்காம கொள்ளாம வந்து கை விட்டா எவ்வளவு கோவம் வரும். ஸோ அந்த மாதிரிதான் சார்ஜ் பண்ணா, அதை யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க, எல்லாரும் வந்து என்ன புலி பண்ற மாதிரி சிரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு யாமினி ரொம்ப கோவமா பேசிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. கரண் கூப்பிடுறாரு, வா உட்காந்து பேசலாம் அப்படின்ட்டு. வரமாட்டேன்னு கரணையும் பிடிச்சி திட்டிட்டு யாமினியும் உள்ள போயிடுறாங்க. அண்ட் ஷில்பா சொல்றாங்க, இதெல்லாம் தப்பு சார்ஜ், நீ வந்து எடுத்துருக்க கூடாது அப்படின்னு ஷில்பாவும் ஸ்ருதிகாவும் சொல்றாங்க. ஈரன், கஷிஷ், யாமினி எல்லாரும் வந்து சாகத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இவன் நேம சொல்லக்கூடாது, சொன்னா வந்து அவளுக்கு ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஆனா வந்து பயங்கரமான பொண்ணு இவ அப்படின்னு சொல்லிட்டு ஈவில் மைண்டுன்னு யாமினி சொல்றாங்க. கஷிஷ் சொல்றாங்க, என்னோட பர்சனல் எல்லாம் அவ இழுத்தா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் மார்னிங் சண்டேல வந்து சாத் சொன்னாங்க, நீ வந்து அந்த 10 லட்சத்தோட ஓடி போனவ தானே அப்படின்ற மாதிரி, ஓடி போயிட்டு தானே இந்த பிக் பாஸ் வந்திருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வச்சுதான் அவங்க சொல்றாங்க, என் பர்சனல் எல்லாம் இழுக்கிறா, அவ என்னென்னமோ பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ இவ வந்து பூனை மாதிரி இருந்தா இப்ப நாமினேட் ஆனோன்னு எப்படி பண்றா பாருன்ற மாதிரி இவங்க எல்லாரும் உட்காந்து சாகத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. கோச்சீஸ் வந்து ஒரு கிஃப்ட் ஹாம்பர் அனுப்புது. அதாவது வந்து இந்த வீட்லயே யார் வந்து சீஸியாவும் மஸ்தியாவும் இருக்கிறாங்க, வீட்டுக்கு வந்து ஃபிளேவர் ஆட் பண்றவங்க யாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டெடுப்பு வெளியில நடந்திருக்கு. அந்த ஓட்டெடுப்புல வந்து செலக்ட் ஆயிருக்குது ரஜத் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரஜத்துக்கு வந்து சீஸி மோமோஸ் வருது, அதை வந்து நீங்க ஷேர் பண்ணி சாப்பிடலாம்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மோமோஸ் எடுத்து வந்து ரஜத் வந்து இப்போ எல்லாருக்குமே தராங்க. வீட்டில் கரன்ல இருந்து எல்லாருக்கும் ஆரம்பிச்சு எல்லாரையும் ஷேர் பண்ணிக்க சொல்றாங்க. ஸோ எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு மோமோஸ் எடுத்து எல்லாரும் பக்கத்துல இருக்கவங்களோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. வந்து கிண்டல் பண்ற மாதிரி வெரி சீஸி, மோர் சீஸி, வெரி வெரி சீஸி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ரஜத்தை தான் சொல்றாங்க, பயங்கர சீஸியான பர்சன் இவர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்ருதிகா வெளியில கரண் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன நீ எல்லாத்துக்கும் மண்டையாட்டுற, அவினாஷ் சொல்றதுக்கெல்லாம் ஆக்சுவலா வந்து அவினாஷ் வந்து ஜாஸ்தியான ஒர்க் உங்களுக்கு தந்துட்டு இருக்காரு, அது உங்களுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நீங்க வந்து என்னமோ பாசமா கொடுக்குறாருன்னு நினைச்சு பாசத்தோட வந்து எல்லா ஒர்க்கையும் நான் செய்யறேன்னு ஒத்துக்கிறீங்க. உங்களுக்கு புரியலையா, ஒருத்தரோட ஒர்க் வந்து செய்யலைன்னா நீங்க அதை செய்யணும். நீங்க சூப்பர்விஷன் தான் சும்மா கிடையாது, சூப்பர்வைஸ் பண்ணி அவங்க செய்யலைன்னா அந்த வேலையை நீங்க செய்யணும். ஸோ மொத்தத்துல வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்காக தான் ஆக போகுது, அது புரியாம நீங்க வந்து அன்போட கொடுக்குறாருன்னு ஆசையா வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் கரண் வந்து உடையா நல்ல பையன் அவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அதுக்கு ஸ்ருதிகாவும் ஆமாம்மா நல்ல பையன் தான், நல்ல இன்னைக்கு தெரிஞ்சிச்சு ரொம்ப நல்ல பையன் அவன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகாவும் சொல்றாங்க. ஆனா யாரையும் நம்பாதீங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யார் எப்படி மாறுவானே தெரியல. இன்னைக்கு நல்லவங்களா தெரியறவங்க நாளைக்கு ரொம்ப கெட்டவங்களா தெரியுறாங்க. ரஜத்தை கூட தான் ஒரு டைம்ல வந்து ரொம்ப ஸ்வீட்டு ரொம்ப கியூட்னு நினைச்சிட்டு இருந்தா, அவரோட இன்னொரு சைடு வந்து ரொம்ப பங்கமா இருக்கு. ஸோ நம்ம யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னே தெரியல. வாழ்க்கையிலயும் இப்படிதான் நிறைய விஷயங்கள் வந்து மாறும். இவங்களை பத்தி ஒரு மாதிரி நினைப்போம், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வேற மாதிரி தெரிவாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி அவங்க ஸ்வீட்டா தெரிவாங்க. ஸோ இப்படிதான் வந்து நடந்துட்டு இருக்கோம். பிக் பாஸ்லயும் அப்படிதான், ஒரு வீக் ஒருத்தரை பிடிக்கும், அடுத்த வீக் இன்னொருத்தரை பிடிக்கும். யாமினி வந்து ஒரு தட்டுல சாப்பாடு போட்டு வச்சிட்டு இருக்காங்க. என்னால சாப்பிட முடியல அப்படின்னு மிச்சம் வைக்க பாக்குறாங்க. அதுக்கு கரண் பார்த்துட்டு பொட்டேட்டோவா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தா எப்படி சாப்பாடு சாப்பிட முடியும் அப்படி கேட்டு போறாரு. இப்ப பாருங்க சாப்பாடு வீணாகுது அப்படின்னு கேட்டோடனே யாமினி வந்து நீங்க சொல்லாதீங்க நான் எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு, ஏன் விருப்பம் நான் சாப்பிடுறது சாப்பிடாதது அப்படின்னு கரண் கிட்ட கோமா பேசிட்டு சொல்றாங்க, நீங்க வந்து என்ன பாடி ஷேம் பண்றீங்க அப்படின்னு. இதுல எங்கயா பாடி ஷேம் வந்துச்சுன்னு கரண் கேட்கிறாரு. ஈஷாவும் பின்னாடி இருந்து கேட்கறாங்க, இதுல எங்க பாடி ஷேம் வந்துச்சு, அவர் வந்து வெறும் ஃபுட்டு வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு தானே சொல்றாரு அப்படின்னு. அதாவது ஒரு பொட்டேட்டோ சிப்ஸா சாப்பிட்டுட்டு இருந்தா அப்படின்னு சொல்றது வந்து பாடி ஷேம் அப்படின்ற மாதிரி யாமினி சொல்றாங்க. அதுக்கு எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. விவியன் வந்து ஒரு ஃபுட்டு செய்யறாரு, சிக்கன்ல ஏதோ ஒரு புது ஐட்டம் செஞ்சு அதை ஒரு தட்டுல அழகா பிரசன்ட் பண்ணி வச்சு கரணை வான்ட்டு கரணை மட்டும் தான் கூப்பிடுறாரு. அங்க உட்காந்துருக்காரு. கரணை வந்தே ஆகணும்னு அடம் பிடிச்சி கூட்டிட்டு போய் கரண் கிட்ட வந்து நான் இது செஞ்சிருக்கேன் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கரண் கிட்ட கொடுக்குறாரு. கரண் வந்து ரொம்ப ஃபுல்லா
ஃபுல்லா சாப்பிட்டிருக்கேன் நானு அப்படி சொல்லிட்டு, இருந்தாலும் இவர் கொடுக்குறாருன்னு சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு வராரு. இவங்க 2 பேருக்குள்ள என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்னே புரியல. எது இவர் சமைச்சாலும் முதல்ல கரண்க்கு தான் கொடுக்குறாரு. அது என்ன பாசம்னே தெரியல. அதுவும் ஸ்பெஷலா சமைக்கிற எல்லா டிஷ்ஷுமே வந்து கரண்க்கு தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண கொடுக்குறாரு அவர். கரண் ஷில்பா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவினாஷ் அங்க வராரு. அவினாஷ் வந்து திரும்பியும் பிரைஸ் பண்றாங்க கரண் ஷில்பாலாம். ஸோ அவினாஷ் சொல்றாரு, இதே பிரைசிங் வேர்ட்ஸை வந்து நீங்க வீக்கெண்ட் கவர்ல சொல்றீங்களான்னு நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. ஷில்பாவும் கரணும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. டைம் காட் பதவின்றது வந்து ரொம்ப கஷ்டமான பதவி. அவினாஷ் மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து அது பெரிய சேலஞ்ச். ஏன்னா வந்து நல்லவனாவும் நடந்துக்கணும், கெட்டவனாவும் நடந்துக்கணும், எல்லா சைடும் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அவினாஷ் ஹேண்டில் பண்றது ஒரு கஷ்டமா தான் இருக்க போகுது. ஆனா வந்து நல்ல விஷயம், லைஃப் லெசன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது தான் அவாய்ட் டர்னிங் இன்டு அ மேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொன்னாரு கரண்ஸோட சில வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்குல்ல. ஒரு பையன் வந்து ஒரு ஆம்பளையா மாறுற தருணம் இது. ஸோ அதை தான் வந்து அவினாஷ் கோத்ரூ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கரண் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மெசேஜோட இந்த எபிசோட் முடிவடையுது. தான் வந்து ஸ்ருதிகா டைம் காட் ஆகலைனாலும் அவினாஷ் வந்து இவ்வளோ ஃபேரா நடந்து டைம் காட் ஆனது வந்து ஹாப்பியா இருந்தது. ஆனா ரஜத் ஏன் இவ்வளோ மோசமா நடந்துக்கிறாருன்னு வந்து தெரியல. இந்த தடவையும் வீக்கெண்ட்ல பத்தின டாபிக் நிறையவே இருக்க போது. ரஜத் பத்தின உங்களோட கமெண்ட் என்ன? ரஜத் எப்படிப்பட்ட பர்சன் நீங்க நினைக்கிறீங்க? அண்ட் அவினாஷ் வந்து ஏன் திடீர்னு இவ்வளோ நல்லவரா மாறிட்டாரு? கேள்விக்கான விடைகள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.